सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। இவ்வாறு அசுர வீரர்கள் உறங்குகின்ற கும்பகர்ணனை ஆடுகளும் மாடுகளும் யானைகளை ஏற்றி மிதிக்க வைத்தும் சம்மட்டியினால் அடித்து எழுப்பினார்கள். அவன் எழுந்து வேற பக்கமா படுத்துக்கிறான். மீளவும் துன்புறுத்தி எழுப்பினார்கள். ஆயிரம் எருமைகள் அண்டா குண்டா அன்னம் எல்லாத்தையும் உள்ள தள்ளினான். அப்புறம் தூங்குறான். காதல குழாய் வைத்து அண்ணா அழைக்கிறார்கள். தேரிலே ஏறி உறங்கிய வண்ணமாக சென்றான். ராவணன் அவனை வரவேற்று ஆசனத்தை இருத்தினா. அப்புறம் தூங்குறான். போர்க்கோலம் புனிந்தான். அப்போது கும்பகர்ணனுக்கு தூக்கம் தெளிந்தது. அண்ணே, இதெல்லாம் என்ன காரணம்னா, அன்ன காலையில் ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால் என்று எம்பினான். தம்பி, 2 மானுடர்கள் 70 வெள்ளம் வானரங்களோடு வந்திருக்கிறார்கள். போனகத் தொழில் முற்றுதி போய் என்றான். நீ போய் ஆகாரம் பண்ணிட்டு வாடானா. இதை கேட்டவுடனே தூக்கம் 1000 மைலுக்கு அப்பாலே அகன்றது. ஆனதோ வெஞ்சாமம் அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னம் தீர்ந்தது இல்லையோ. வானம் வையம் வளர்ந்தவான் புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றின் காலமே. அண்ணா, யுத்தம் வந்து விட்டதா? நேரா பார்த்த கும்பகர்ணன் சொல்லுகின்றான் எம்பிராட்டிய பற்றி. அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னம் தீர்ந்தது இல்லையோ. வானமும் வையமும் வளர்ந்த வான்புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றின் காலமே. இலங்கையிலே ஒரு பாம்பு உண்டு. அது தொலையிலிருந்து பார்த்தால் விஷம் ஏறும், திருஷ்டி விஷம். அதை சொன்னா கும்பகர்ணன். கிட்டியதோ சமம் கிளர் பொன் சீதையை சுற்றியதோ. முன்னம் சொன்ன சொற்களால் திட்டியின் விஷம் என்ன. கற்பின் செல்வியை விட்டிலையோ இது விதியின் வண்ணமே. விதியை யார் வென்றார்கள்? முதிதவராயினும் முனிவராயினும் மதியினராயினும் மன்னராயினும் பொதுவரு திருவொடு பொலிவராயினும் விதியின யாவரே வெல்லும் நேர்மையா. விதி வழி மதி செல்லும். அண்ணா, அடியேன் போருக்கு போய் வருகிறேன். இனி உங்களை காண மாட்டேன் என்று அவன் கண்களிலே உதிரம் ஒழுகியது. அண்ணனை வணங்கி புறப்பட்டான். ஏனைய சேனைகள் இதை ராமர் அறிந்து, விபீஷணா, இப்போது யாரு வருகிறதுன்னு. எங்க அண்ணா ரொம்ப நல்லவர், முருடர். அவன் விரும்பினா இங்க அழைச்சுன்னு வாண்ண. விபீஷ்ணாழ்வார் வந்து அண்ணனை தொழ அவன் கட்டி தழுவி, ஏன் வந்தாய்? ராமர் உன்னை அழைக்கின்றார். தம்பி, நீர்கோல வாழ்வை நம்பி நெடிதினால் வளர்த்தி போர்க்கோலம் புனைந்திட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். எத்தனையோ காலமாக என்னை பாலும் தேனும் கொடுத்து வளர்த்த அண்ணனை போர்க்களத்திலே காட்டி கொடுத்து நான் ராமர் பக்கமாக சேர்ந்தால் என்னை உலகம் நன்றி மறந்தவன் என்று சொல்லும். நீ சென்ற நிறைவேறி இப்போது நான் இருக்கிற நிறைவேறி. மகனே, நீ போய் வா என்று சொன்னான். நீண்ட போர் நடந்தது. வானரங்களை எல்லாம் கடுகு கசகசா போல வாரி வாரி உண்ணுகின்றான் கும்பகர்ணன். சுக்ரீவன் அவனோடு போரிட்டான். அவனை மார்பிலே பிடித்து அணைத்து இலங்கைக்கு புறப்பட்டான் கும்பகர்ணன். பகவான் சரக்கூடத்தாலே தடுத்து அவனுடைய உணர்வை நிற்குமாறு பானங்களினாலே தடுத்தார். அவன் உணர்வு நின்றது. சுக்ரீவன் குதித்து மூக்கை கடித்துன்னு போயிட்டான். தங்கை போலே எனக்கு மூக்கு போயிட்டே என்று வருந்தினான். முடிவிலே அவன் கரங்கள் கால்களெல்லாம் பகவான் அறுத்தார். கும்பகர்ணா, உனக்கு என்ன வரம் வேணும் என்றார். பெருமானே, என் அருமை தம்பி விபீஷணன் சிறந்தவன். அவனை கொல்ல ராவணன் எண்ணுகின்றான். கடைசி வரைக்கும் அவனை காப்பாற்றுவது ஒன்று. என் தலையை அறுத்து மூக்கில்லாத முகம் என்று வானவர்கள் கேலி பண்ணுவார்கள். கடலிலே இடு என்றார். ஒரு வானத்தினாலே தலையை அறுத்து கடலிலே எரிந்தார். அப்போது மருத்துவன் என்ற ஒரு அரக்கனை ஜனகனாக செய்து கொண்டு போய் சீதையிடத்திலே ஒரு நாடகம் போடுகின்றான் ராவணன். மாயாஜனகன். ஒரு தூதன் ஓடி, உங்கள் தம்பி கும்பகர்ணன் மாண்டு விட்டான். தம்பியே தம்பியே, உன்னையே இருந்தேன் நம்பியே, நீ நீட்டி விட்டாய் கம்பி என்று கதறி அழுதான்.
மகரக்கண்ணன் மாண்டான். அதிகாயனை விபீஷ்ணாழ்வாருடைய சொற்படி லட்சுமண சுவாமி கொன்றார். இந்திரஜித்து போருக்கு வந்து காலை தொடங்கி மாலை வரைக்கும் போரிட்டு நாகாத்திரத்தை விட்டான். அது எல்லாரையும் பிடித்து விஷத்தை கக்கி மயக்கி விட்டது. தேவர்கள் வேண்டே கருடாழ்வார் வந்து நிழல் கொடுத்தார். அந்த நாகபாசம் சுருங்கி விட்டது. எதுபோலேன்னார் கம்பர், பாசன் கலந்த மறைநாள நூலின் வகை என்பது என்னை, தேசன் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோ, மழை என்று ஆசங்கை கொண்ட கொடைமீளி அண்ணல் சரராமன் வெண்ணை அணுகும் தேசன் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோர் பாசம் கலந்த பசி போல் அகன்ற பதகம் துறந்த உரகம். சடையப்ப வள்ளலாருடைய வெண்ணை நல்லூருக்கு போனேன். புலவர்கள் பசி போலே வறுமை போலே நாகபாசம் அழிந்தது. அடுத்த நாள் பிரம்மாத்திரம் விட்டான். ராமர், விபீஷணர், ஜாம்புவந்தர், இளை அனுமான், இந்த 4 பேரை தவிர எல்லாரையும் கொன்றுவிட்டு ஜாம்புவந்தர் சொல்ல ஆஞ்சநேய சுவாமி மனோவேகம் போலே சென்று சஞ்சீவலையை பேர்த்து கொண்டு வந்தார். மாண்டோல் அத்தனை பேரும் மீண்டு எழுந்தார்கள். அந்த கதிநாயகன் தான் ராமாயணத்துக்கு அச்சாணியாக இருந்தார். அனுமான் சஞ்சீவலை கொண்டு வரவில்லையானால் ராமாயணம் திசை மாறி போயிரு. பகவான் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு ராவணனுடைய அனுமதியின் பேரிலே நிகும்பலையிலே சென்று யாகம் செய்தான். அதை அனுமார் அழித்தார். ராமச்சந்திரமூர்த்தி கட்டளையிட இளைய பெருமாள் பிரம்மாத்திரம் விட்டார். அது அவனை வலஞ்செய்து வணங்கிற்று. நாராயணாத்திரம் விட்டார். அது வேலை செய்யாமல் திரும்பிவிட்டு உடனே அண்ணாவுடைய காலில் விழுந்தான். அப்பா, ஐயா, எல்லாம் நீங்கள் தான். நிலஞ்செய்து விசும்பும் செய்து இந்த உலகத்தை எல்லாம் படைத்த எம்பெருமானுடைய பானம் அந்த இளைய பெருமாளை பலஞ்செய்து போவதென்றால் மற்றினி உரைப்பது என்னே? குலஞ்செய்த பாவத்தாலே கொடும்பழி தேடிக்கொண்டோம். அவன் சலஞ்செயில் உலகமூன்றும் தடிவன். ஆதலினாலே நான் காதலால சொல்லுகின்றேன், சீதையை சிறை விட்டு விடுவேன். பேதையே, உயிரை விட்டாலும் சீதையை விடமாட்டேன். ராமன் புகழ் இருக்கிற வரைக்கும் என் புகழும் இருக்கும் என்றான். உடனே இந்திரஜித்து போருக்கு போனான். ராமனே சத்திய தெய்வம் என்பது உண்மையானால் இந்த பானத்தினாலே இந்திரஜித்து மாளக்கடவது என்று அபிமந்திரித்து விட்டார். இந்திரஜித்தின் தலை அருந்து விழுந்தது. கோ கோ என்று கதறி அழுதாள் மண்டோதரி. அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் அழுதார்கள். 1000 வெள்ளம் சேனைகளை அனுப்பினான். பகவான் 7 நாழிகளே மூலபல சேனை அழித்தார். அப்போது இளைய பெருமாளை ராவணன் எதிர்த்து சக்தியினால கொன்றான். அவர் சஞ்சீமலை கொண்டு வந்து காப்பாற்றினார். கடைசி நாள் ஒன்று, இன்று நான் மாழ்வேன், இல்லையானால் ராமன் மாழ்வான் என்று சபதம் செய்து கொண்டு வந்தான். இந்திரன் தன் தேரை அனுப்பினான். மாதலியை கடவுகின்ற தேரிலே ராமர் போருக்கு சென்றார். தர்மமும் அதர்மமும் எதிர்த்தது போல இருந்தது. கடும்போர் நிகழ்ந்தது. அவன் தலைகளையும் கரங்களையும் அறுக்க அறுக்க முளைத்துக் கொண்டே இருந்தன. எம்பெருமான் சிறந்த ராமாத்திரத்தை எடுத்து அபிமந்திரித்து விடுத்தார். அதனுடைய மார்பிலே பட்டு புறத்தே உருவியது உயிரை பறி. அவன் கீழே விழுந்து மாண்டான். தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள். வண்டோதரி வந்தாள். கணவன் மேலே விழுந்தாள். வெள்ளேரிக்கஞ்சடையான் தந்தெடுத்த திரிமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்ததேயோ. பெருமானே, வெள்ளரிக்க மலரை மூடிய சிவபெருமான் இருக்கின்ற வெள்ளி மலையை பேர்த்த தாங்கள் இன்றைக்கு உதிர சேற்றிலே மாண்டு படுத்திருக்கின்றீரே. உங்கள் திருமேனிலே எள்ளிருக்க இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. ராமபானம் உயிர் இருக்கும் இடத்தை நாடியா எள்ளிருக்க இடமின்றி தொலைத்தது இல்லை இல்லை இல்லை. என் குடியை அடித்தது என் நாத்தினார் சூர்பனகை. அவள் வந்து தங்களிடத்திலே சொன்னவுடனே
நீங்கள் சீதையை இதயமாம் சிறையில் வைத்தீர். கள்ளீரு கல்லுன தேன் கள்ளீருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. ஒருவன் என்றால் சமானம் இல்லாதவன், அவனுக்கு அப்பாலே மூர்த்தி இல்லை. தேன் துளிக்கின்ற மலரை சூடிய சீதையின் சிறை உள்ளிருக்கும் என்று கருதித்தானோ இந்த பானம் இப்படி துளைத்திருக்குது என்று அழுதாள், தொழுதாள், கணவனுடைய திருமேனிலே விழுந்தாள். ஆவி நின்று விட்டு விபீஷ்ணாழ்வார் அழுதார். லட்சுமணர் சமாதானம் பண்ணார், ஈமக்கடன்களை செய்தார். புண்ணியாக வாசனை நிகழ்ந்தது. தம்பி விபீஷனுக்கு முடிசூட்டுனார். அலங்காரம் செய்து 1000 வேத வித்துக்கள் வேதம் பாட, இசைவாணர்கள் இசை பாட, மாதர்கள் நடனம் செய்ய இளைய பெருமாள் விபீஷ்ணாழ்வாருக்கு முடிசூட்டினார். அந்த கோலத்தோடு பணிந்தார். ஆஞ்சநேயர் ஓடி சீதாதேவியை தொழுது முதலாக ஸ்ரீராம ஜெயம் 5 எழுத்து ஸ்ரீ ரா ம ஜெயம் மெய்யெழுத்து கணக்கில் சேராது. பஞ்சாட்சரம் போல ஸ்ரீராம ஜெயம். அந்த அம்மா பெருமகிழ்ச்சி அடைந்தாள். அனுமானே உனக்கு என்ன வர வேணுமோ கேள். பொன்னும் பொருளும் கேட்கல. அம்மா, இந்த 10 மாதங்களாக உன்னை வறுத்து கொட்டியே இந்த அரக்கீரலை தீ வச்சு கொளுத்தன உத்தரவு கொடுனார். பிராட்டியார் என்ன சொன்னார்? அப்பா, யான் இழைத்த வினையினால் இவ்விடத்தான் அடுத்தது தாயினும் அன்பினோய். இவர்களா எனக்கு தீங்கு செய்தார்கள். அன்று மாற்றாந்தாய் பிள்ளை, நீ அடுத்து கடுக்க வந்த நயவஞ்சகன் என்று இளைய பெருமாளை வைத்து அனுப்பினேனே, அப்படி செய்யவில்லையானால் ராவணன் என்னை கவர்ந்திருப்பானாம். யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் அடுத்தது தாயினு அன்பினோய். கூனியில் கொடியார் அலரே இவர் போன காரியம் என்னாலை புந்தியோய். கூனியை விட கொடியவர்களா? என்னுடைய அன்னத்தை உண்டு என் வீட்டிலே குடியிருந்து நான் எடுத்து கொடுத்த புடவையை கட்டி எனக்கு தீங்கு செய்தால் அதையே மன்னித்து வந்தேன். அந்த பெண்களெல்லாம் பிராட்டியாரை சரணமடைந்தார்கள். அஞ்சனையா, ஒரு வேடன் வேட்டையாடின்னு போனான். அவனை புலி விரட்டியது. அவன் பானங்கள் நழுகி விழுந்து விட்டன. ஒரு மரத்து மேல ஏறினான் பிழைப்பது. அங்க கரடி இருக்கு. கீழே புலி, மேலே கரடி. நடுங்கினான். கரடி பார்த்தது, மனிதனே, நான் குடியிருக்கிற வீட்டுக்கு வந்தாய், உன்னை கொல்ல மாட்டேன் என்று அனுகூலம் செய்து. வேடம் பார்த்தான். கரடி, நீ இனமல்லாத இனத்துக்கு துணை சேருகின்றாய். அவன் நம்மை கொல்லுகிறவன் கீழே தள்ளு. நம்பி வந்தவனை நட்டாத்தில் விடமாட்டேன் என்று கரடி சொல்லி புலி அங்கே உட்கார்ந்து. நேரம் ஆக ஆக அந்த மனிதனுக்கு உறக்கம் வந்தது. கரடி, என் தலையிலே தலை வைத்து படுத்துக்கொள். அணைத்துக் கொண்டது கரடி. நன்றா தூங்கி விட்டான் மனிதன். புலி சொல்லிட்டு, ஏ கரடி, உன்னுடைய கூட்டணி நன்றாக இல்லை. தகாத விதத்திலே கூட்டணி செய்கின்றாய். அவனை பிடிச்சு தள்ளு, தின்னுட்டு போறேன். நம்பி தொடையிலே படுத்திருக்கிற ஒருவரை தள்ள மாட்டேன் என்று சொல்லிட்டு கரடி. வேடன் விழித்துக் கொண்டான். கரடி தூக்கம் வந்து அந்த வேடன் தலையிலே கரடி தலை வைத்து தூங்கிவிட்டது. வேடன் சொன்னான், எனக்கு தோசையானாலும் இட்லியானாலும் ஆகாரம் ஒண்ணு, கரடியை தள்ளு, பிடிச்சி தின்னுட்டு போறேன். வேடன் என்ன செய்தான்? கரடியை தள்ளிவிட்டான். அது கீழே விழுந்து அடுத்த கலையை பற்றி கொண்டு மேலே சென்றது. வேடன் அடங்கினான். நீ செய்த பிழையை நானும் செய்ய மாட்டேன், உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று கரடி அபயஸ்தம் கொடுத்து இந்த வரலாற்றை சீதா பிராட்டியார் அனுமானுக்கு சொல்லி, தீயவர்களாய் இருந்தாலும் அடைக்கலம் புகுந்தால் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். அங்கே பகவான் விபீஷணா சீதைக்கு அபிஷேகம் செய்து நல்ல ஆடை அணிகளினாலே அலங்காரம் பண்ணி அழைச்சிடுவார். விபீஷணாழ்வார் வந்து கும்பிட்டார். கிரிஜட சொன்னா, இவர் தான் எங்க அப்பா. விபீஷணா வாழ்க. என்ன அம்மா, உங்களை நீராடி ஆடை அணிகலங்களை அணிந்து கொண்டு வருமாறு அப்பா உத்தரவிட்டார். பிராட்டியார் மறுத்தார். அப்பனே, இந்த தவக்கோலத்தோடு நான் வந்து எம்பெருமானை வணங்க வேண்டாமா? அம்மா, ஐயா உத்தரவு.
கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை. கணவன் பேச்ச தட்டக்கூடாது. பன்னீரினாலே நீராடினாள். குங்குமப்பூ பச்சை கற்பூரம் புத்த அடை புனைந்து சிறந்த அணிகலங்களை அணிந்து பல்லக்கிலே வருகிறாள். 70 வெள்ளம் வானரங்கள் அம்பிகை பார்க்க வேண்டும் என்று ஆரவாரத்தோடு ஒன்றோடு ஒன்று இடித்துக் கொண்டனே. விபீஷ்ணாழ்வார் தடுத்தார். எம்பிராட்டி வந்தாள். 10 மாதம் பொறுத்து பெருமானை பார்க்கிறாள். என்னென்னமோ நினைவு நினைத்தாள். பல்லக்கில் இறங்கி வணங்கினாள். கற்பினு கணிகளை கண்ணில் நோக்கினான். கற்பினுக்கு அணிகனை அவ கற்புக்கு அணிகலன் கண்ணாலே பார்த்தார். ஜானகி, உன்னை சிறைமீட்பதற்காக நான் வரவில்லை. நீ ராவணனுடைய அரண்மனையிலே சௌக்கியமாக இருந்தால் இந்த ஆடை அணிகலன்கள் எல்லாம் ராவணன் வாங்கி கொடுத்ததா? ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை. நீ சிறந்த கற்புடையவளாய் இருந்தால் மாண்டிருக்க வேண்டாமா? ராவணன் உனக்கு நல்ல ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்திருப்பான், நல்ல மாம்சங்கள் எல்லாம் கொடுத்திருப்பான், நல்ல குடிவகைகள் எல்லாம் குடித்திருப்பாய். வெட்கமில்லாமல் ஏன் நிற்கின்றாய்? நீ ஜனகராஜ குமாரியாக இருந்தால் நற்குணம் இருக்கும். மண்ணிலே கீட்டம் போலே உழுகின்ற பொழுது நீ தோன்றினாய். மண்ணிலே பிறந்த உனக்கு சிறந்த பண்பாடுகள் எப்படி வரும்? ஆகவே நீ போகலாம் என்று பிராட்டியார் நெஞ்சு சுட பேசினார். ராமன் கருணை கடல் நொந்து வெந்திருக்கிற எம்பிராட்டியாருடைய மனசு நோக பேசினார். என்ன காரணம்? 14 ஆண்டுகள் எல்லாவற்றையும் துறந்து, இளமையான மனைவியை துறந்து, நாட்டை துறந்து, சுகத்தை துறந்து, துக்கத்தை மேற்கொண்ட என் தம்பியை பார்த்து அண்ணன் மாண்டால் அண்ணன் உடம்பு உனக்கு ஆகுமா? நீ நயவஞ்சகன் என்று இளைய பெருமாளை மனம் நோக பேசினாள் அல்லவா? அதற்காக தண்டனை கொடுப்பார் போலே எம்பெருமான் சீதை இப்படி சொன்னார். அந்த அம்மா கண்கலங்கி நின்றாள். இளைய பெருமாளே, உன்னை வாயினால சுட்டேன், என்ன தீயினால சுடுனார். விண்ணளவு வெந்தியை முற்றினார். தாமரை குளத்திலே அன்னம் இறங்குவது போல குதித்தாள். அக்னிக்கு சூடு உண்டாயிற்று. அவன் கொண்டு வந்து பிராட்டியாய் விட்டான். பிரம்மா வந்தார், ருத்ரமூர்த்தி வந்தார். அப்போது தசரத ராஜா வந்தார். அப்பான்னு காலில் விழுந்தார். வீழ்ந்த மண்டனை எடுத்து தன் விலங்கல் ஆகத்தின் ஆழ்ந்து அழிந்திட தழுவி தன் கண்ணி நீராட்டி, அப்பனே, உன்னை மார்போடு தழுவிக்கொண்டேன். 14 ஆண்டுகளாக கைகேசி கொடுத்த வரம் என்ற இந்த ஆயுதம் உன் மார்பாய் இருக்கிற காந்தமாமணியினால வெளிப்பட்டது. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். அப்பா, என்ன வரம் கேட்டார்? தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தந்தையும் ஆம்பரம் தருகென தாழ்ந்தான். தீயல் என்று விளக்கிய என் தெய்வமாயிருக்கிற கைகேசி எனக்கு தாயாராக ஆகணும். அந்த தெய்வத்தின் மகன் எனக்கு தம்பியாக ஆகணும். கைகேசி வாங்கினது 2 வரம். இப்ப ராமர் கேட்டது 2 வரம். அந்த வரத்தை வழங்கினார். எல்லாரும் புஷ்ப விமானத்தில் ஏறி ஆகாய வழியாக போகின்றார்கள். அப்போது ராமேஸ்வரத்திலே ராமலிங்க பிரதிஷ்டை செய்தார். கிஷ்கிந்தியிலே எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். பாரத்வாசர் எதிர்ந்து நீ விருந்து உண்ண வேண்டும். அஞ்சனேயா, நீ போய் பரதனுக்கு என்னுடைய க்ஷேமத்தை சொல்லுனார். அண்ணா வாராமியினாலே அக்னியிலே விடப் போகின்றார் பரதர். கௌசலை ஓடி வந்தாள். எண்ணில் கோடி ராமர்களாயினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ. கோடிக்கணக்கான ராமர்கள் சேர்ந்தாலும் பரதா உனக்கு நிகர் இல்லையே, நீ நெருப்பில விடலாமா? இன்று இல்லையானால் நாளை வருவான். அவர் கேட்கவில்லை. ஆகாயமற்றின் தீ எரிகின்றது. அனுமார் ஓடி வந்தார். வந்தான் வந்தான் பரதா, ஸ்ரீ ரகுராமர் வந்தார் வந்தார் பரதா. வந்தார் வந்தார் மோதிரன் தந்தார் தந்தார் தீயில் முந்தாதே முந்தாதே இந்தா இந்தா இந்தா. வந்தார் வந்தார் பரதா, ஸ்ரீ ரகுராமர் வந்தார் வந்தார் பரதா. ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்று கையினால் எரியை கரியாக்கினான். கையினால் எரியை கரியாக்கி விட்டாராம். கரீனா சாட்சி. கையினால் எரியை கரியாக்கினான்.
அயோத்தி மாநகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் எம்பெருமானை கண்டு மகிழ்ந்தார்கள். பாரி கழித்து பரதாழ்வார் பணிந்தார். ராமர் முதலிலே கைகேசிய தொழுதார். கௌசலை அழுதாள். மங்கள ஸ்நானம் செய்து ரத்ன சிம்மாசனத்தில் எம்பெருமானை எழுந்துள்ள புரிந்தார்கள். தேவர்கள் பூமழை பொழிய அரியணை அனுமன் தாங்க அங்காதன் உடைவாள் எந்த பரதன் பெண் குடை கவிழ்க்க இருவரும் கவரி வீச வீரை சேரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. பெருமானுக்கு மகுடாபிஷேகம் செய்தார்கள். எல்லாருக்கும் எம்பெருமான் வெகுமதி வழங்கினார். ஆஞ்சநேயரை தழுவிக்கொண்டார். ராமராஜ்யம் தொடங்குகிறது. ஜனங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள். இப்படி எம்பெருமான் அயோத்தி மாநகரத்தில் அரசு புரிந்து தர்மத்தை நிலைநாட்டினார். இத்தகைய ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்னவர்கள், சொல்ல வைத்தவர்கள், கேட்டவர்கள், அதை வாசித்தவர்கள், பூசித்தவர்கள், நேசித்தவர்களுக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நன்மக்கள் பேரி ஆக எல்லா நலங்களையும் பெறுவார்கள் என்று சொல்லி ஸ்ரீமத் ராமாயணத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். ஒருவாய் அருவாய் உளதாய் இலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே. எல்லாம் வல்ல வயலூர் ஞான பண்டிதனுடைய தனிப்பெருங் கருணையினாலே ராமாயணமாகிய இதிகாசத்திலே கைகேசி வரம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். ராமாவதாரத்திலே மிக மிக முக்கியமானது ஏக பத்தினி விரதம். ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது சிறந்த அறம். இந்த தர்ம நெறியை உலகம் உய்ய நமக்கு காட்டி அருளிய பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. பகவான் 11,000 ஆண்டு வாழ்ந்தார். ஒரே மனைவியோடு வாழ்ந்தார். சீதா பிராட்டியார் மறைந்து 10,000 ஆண்டுகள் வானப்பிரஸ்தராக வாழ்ந்தார் பகவான். அத்தகைய சிறந்த தர்மமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி. மிதிலையிலே சீரத்வஜ ஜனகராகிய பரமஞானி தவத்தாலே பெற்ற சீதா பிராட்டியாரை எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமண விழா நிகழ்ந்த பிறகு தசரதர் ஜனகரை வணங்கி அயோத்திக்கு போக விடை கேட்டார். அவர் எல்லா நலங்களோடும் சீதை வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி எண்ணில்லாத சீதனங்களை வழங்கினார். ராமர் சீதையோடு சிறந்த தேரிலே ஆரோகணித்தார். அவரவர்கள் தங்கள் தங்கள் வாகனங்களிலே ஏறினார்கள். லட்சுமணர் மட்டும் தன் மனைவி ஊர்மிளையோடு தேரிலே ஏறாமல் ராமனுடைய தேரிலே ஏறி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு போகின்றார். ராமனிடத்திலே அளவற்ற பக்தியும் அன்பும் பூண்டவர் இளைய பெருமாள். அப்படி செல்லுகின்ற பொழுது அரவன் குறுக்கிட்டது. மயில் வலமாக போயிற்று, காக்கை இடமாக போயிற்று. ஒரு சுமங்கலியும் வருகின்றாள். இப்படி நன்மையும் தீமையும் விரவிய சகுனங்களைக் கண்டு தசரதர் வருந்தினார். நிமித்தம் பார்க்கின்ற ஒரு சிறந்த பண்டிதரை அழைத்து இதற்கு என்ன பயன் என்று கேட்டார். அவர் சொன்னார், இன்றே வரு இடையூறது நன்றாய் விடும் என்றான். மன்னர் பெருமானே, மலை போல ஆபத்து வரும், அது பனி போல விலகிவிடும் என்றார். இப்படி எல்லோரும் அயோத்தியை நோக்கி புறப்படுகின்ற பொழுது நடுவழியிலே அடாராமா போகாதே,
அடா ராமா போகாதே என்ற கர்ண கடூரமான வார்த்தையை சக்கரவர்த்தி கேட்டார். சுமந்திரரே, என் மகனுடைய திருநாமத்தை இப்படி உக்கிரமாக உச்சரிக்கின்றவர்கள் யார் என்று கேட்டார். சுமந்திரர், சூரிய குலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வருகின்றார், அவர் கண்களிலே நெருப்பு பொறிகள் பறக்கின்றன என்று சொன்னார். சக்கரவர்த்தி நடுங்கி விட்டார். பரசுராமனுடைய திருவடியில விழுந்து, ராமன் சிறிய குழந்தை, அவன் ஏதாவது பிழை செய்திருந்தால் மன்னித்தருள வேண்டும் என்றார். தசரதனை காலினால உருட்டினார் பரசுராமன். காவேரி வெள்ளம் வருகிற பொழுது வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்று ஒருவன் 25 படி உப்பு மூட்டையை கட்டி போட்டான். உப்பு மூட்டைக்கா வெள்ளம் நிற்கும்? சக்கரவர்த்தி பலமுறை வேண்டியும் பரசுராமர் தணியவில்லை. இனி மகன் பிழைக்க மாட்டான் என்று கருதி ராம 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 மூர்ச்சித்து விட்டார் சக்கரவர்த்தி. அதிக கோபத்தோடு பரசுராமர் எம்பெருமானை சந்தித்து, அடாராமா சொல்லலாம் பரசுராமா. பரசுராமருக்கு மிகுந்த சீற்றம். என்னை வணங்கவே இல்லை, பரசுராமரே என்றும் சொல்லவில்லை. நேற்று பிறந்த இந்த ராமன் எனக்கு வணக்கம் மரியாதையும் தரவில்லை என்று எண்ணி, மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர்வாதம் ரகுராமா. மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர்வாதம் ரகுராமா. கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா. ஸ்ரீராம, உன்னை பார்த்தால் சத்திரியனாக காணப்படுகின்றது, ஆதலினாலே ஆசீர்வாதம். பெரியவர்கள் குலங்குறித்து பேசக்கூடாது. நிலத்திலே நடக்கின்றவனுக்கு பள்ளம் மேடு தெரியும், விமானத்திலே பறக்கிறவனுக்கு மேடு பள்ளம் தெரியாது. அதுபோலே சிறந்த ஞானிகள் குலங்குறித்து பேசக்கூடாது. நீ அரசனாயிருப்பதனால ஆசீர்வாதம் என்றார். பகவான் புன்னகை பூத்து, கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா. வேதியர்கள் வேதம் பிடிக்க வேண்டும். வேதம் பிடிக்கின்ற கரத்திலே வில்லை பிடித்திருப்பதனாலே நீ வேடனை போல இருக்கின்றாய், ஆகையினாலே வணக்கம். பரசுராமருக்கு அளவற்ற ஆத்திரம். பிராமணனை போலேன்னு சொன்னா நான் பிராமணன் இல்லையா? ராமா, தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. வேடர் தொடுக்கும் வில்லை பிராமணன் தொட தலை விதியோ பரசுராமா. சத்திரியனாயிருக்கிற நீ வில் வேதத்தின்படி பெண்மணிகளை கொல்லக்கூடாது, தாடகை என்ற பெண்ணை கொன்றாயே நியாயமா? ராமர் சிரித்தார். நான் சத்திரியன், புல்லை களைந்தாலொழிய நெல் விளையாது. துஷ்ட நிகிரகம் சிட்ட பரிபாலனம் செய்ய வேண்டும். என் குல தர்மத்தின்படி தாடகையை கொன்றேன். நீ வேடனை போலே வில்லை சுமந்திருக்கிறாயே, அது நியாயமா? ஓ, அப்ப நீ சத்திரியன் வில்லை வைத்திருக்கலாம், ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. தானாக பெற்றெடுத்த தாயை கொலை செய்தாயே தகுமோ பரசுராமா. ஸ்ரீராமா, வில்லை வைத்திருப்பது நியாயம், ஆனால் பெண்ணை கொல்லலாமா? பரசுராமா, பிறருடைய குற்றம் கடுகளவாக இருந்தாலும் பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கின்றீர். உன்னிடத்திலே மலையளவு குற்றம் இருக்கின்றதே. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் ரேணுகாதேவியை கொன்றீரே, நியாயமா? பரசுராமர் ஆச்சரியமடைந்தார்.
எப்படியோ நம்முடைய தாயாரை கொன்ற தகவல் இவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஸ்ரீராமா, தருமமா என்னை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. தருமமா என்னை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. குருவார்த்தை தவறாமல் நானும் செய்தேன் பெண் கொலையோ பரசுராமா. தந்தை வார்த்தையை தட்டாமல் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற முதுமொழிப்படி பிதாவுடைய வார்த்தையினாலே தாயை கொன்றேன், அது தாய்க்கொலை ஆகாது என்றார். ராமர் கேட்டார், என் ஆச்சாரியன் விஸ்வாமித்திர முனிவர் அந்த குருவினுடைய வார்த்தையை தட்டாமல் நான் தாடகையை கொன்றேன், அது பெண் கொலை ஆகாது என்றார். பரசுராமர் கேட்டார், ஒரு கடுகளவும் வார்த்தையிலே விட்டுக் கொடுக்கவில்லை என்று அந்த விவாதத்தை அப்படியே விட்டுவிட்டு, ஸ்ரீராமா, நீ ஒடித்த வில்லு பழுதுபட்ட வில்லு, அது தட்ச யஜ்ஞத்திலே ஒடிந்த வில்லு, ஆகவே அந்த வில்லை ஒடித்தேன் என்று நீ கர்வம் கொள்ளுகின்றாய். சொத்தவில் ஒடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி சுள்ளாதே ராமா. சொத்தவில் ஒடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி சுள்ளாதே ராமா. கத்த வேதியன் என்று பொறுத்தேன் பொறுத்தேன் புதிக்காதே பரசுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தோம் என்று கர்வம் கொள்ளாதே. பரசுராமரே, நீர் அந்தனர், வணக்கத்துக்கு உரியவர், ஆகையினாலே நீர் செய்த குற்றத்தை பொறுத்தேன். என் பிதாவை காலாலே உருட்டினீர், இதோ இருக்கிற என் தம்பி நினைத்தால் உன் பல்லை உடைப்பான், ஆகவே உன்னுடைய குற்றத்தை மன்னித்தேன் என்றார். பரசுராமருக்கு இன்னும் ஆத்திரம். அந்த வில் ஒடித்தாயே இந்த வில் வளை இந்தா ரகுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தனையே, என் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை வளைத்தால் உன்னை விடுவேன் என்றார். இதனுடைய பொருள் என்ன? ஒரு பெரிய பதவியில் உள்ளவர் பதவிக்காலம் முடிந்த உடனே அந்த பதவியை புதிதாக வருவருக்கு ஒப்பிப்பார். அதுபோலே பரசுராமர் வந்தது துட்டர்களாயிருக்கிற சத்திரியர்களை வதம் செய்யும் பொருட்டு. அந்த வேலை முடிந்தது. சார்ஜி ஒப்பிப்பது போலே பரசுராமர் தன் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை பகவான் கையில கொடுக்கின்றார். அதை 2 கரத்தினாலே வாங்கினார். அதுதான் விஷ்ணு தனுசு பிரச்சண்ட கோதண்டம். இது முதல்தான் கோதண்ட வாணி என்ற பெயர் எம்பெருமானுக்கு ஏற்படுகிறது. அது ஒரு வினாடியில வளைத்தார். அதில் ராமசரன் தொடுத்தார். இந்த வளைத்தேன், இதில் வைத்த அம்புக்கு வழி எங்கே பரசுராமன். இதோ பானம் தொடுத்திருக்கிறேன், அம்புக்கு வழி சொல்லு. பரசுராமன் நடுங்கி விட்டார். அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், இனி அனுக்கிரகம் செய்ராமா. அவர் மனோலை அடைந்து அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், அனுக்கிரகம் செய்யணும்னார். நான் மன்னிக்கின்றேன், இந்த பானம் மன்னிக்காது, அம்புக்கு வழி சொல்லுனார். சந்தி ஜபதபங்கள் எல்லாம் உன் சரத்திற்கே தந்தேன். யானை கொடுத்தா அங்குசமும் கொடுக்கணும். அதுபோலே வில்லை கொடுத்த அந்த வேதிய சிகாமணி பானத்துக்கு சக்தியும் கொடுத்தார். அவர் தவங்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு நீர் அந்தணராக இருந்து மேல் கடல் ஓரத்திலே தவஞ்செய்யும் என்று அனுப்பினார். அவர் மேல் கடல் ஓரமாக தவஞ்செய்ய தொடங்கினார். அதனாலே பரசுராம ஸ்தலம் மலையாளம். அந்த வில்லை வருண பகவான் கையிலே கொடுத்துவிட்டு பிதாவை எடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை சொல்லி எண்ணில்லாத வெற்றியோடு அயோத்தி மாநகரம் சேர்ந்தார். 12 ஆண்டுகள் ராமர் சீதையோடு வாழ்கின்றார். தினந்தோறும் அம்பாளுக்கு வேதாங்கங்களை உபதேசிப்பார். 12 ஆண்டுகள் சுகமே கழிந்தது. கேக்கை நாட்டில் இருந்து கைகேசியின் உடன் பிறந்த யுதாஜித்து என்ற மன்னர் பெருமான் வந்து 4 புதல்வர்களையும் அழைத்தார். 4 குழந்தைகளையும் அனுப்ப உடன்படாத மன்னர் பரதரையும் சத்துருக்கனையும் முதலே அழைத்துக் கொண்டு போங்கள் என்று சொன்னார். பரதரும் சத்துருக்கனரும் பிதாவிடத்திலே விடைபெற்று
ராமனுடைய சன்னிதானத்திலே வந்து பரதாழ்வார் வணங்கி என்னை கேக்கை நாடு போகுமாறு அப்பா கட்டளையிட்டிருக்கின்றார். போய் வருகவோ அண்ணா, போய் வருகவோ. தாய் பிதா குருவும் நீயே, தயரதனருள் புகழ் செய்யே, போய் வருகவோ. கோதண்டமேந்திடுங் கையா, குவலயமெனம் புகழ் துய்யா, சீதண்டிட எனதையா, சிறுவனு கருள் ராமையா, போய் வருகவோ. அம்மா, அப்பா, ஆச்சாரியன், தெய்வம் எல்லாம் தாங்கள்தான். கேக்கை நாடு போக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அழுதார் தொழுதார். தம்பி மங்களமாக போய் வா என்று எம்பெருமான் விடை கொடுத்தார். பரதர் குடும்பத்தோடு தம்பியோடு கேக்கை நாடு சென்றார். ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி நீராடி நீராடி தலையை சீவுகின்ற பொழுது காது ஓரத்திலே ஒரு நரைமயிரை கண்டார். இது யமன் விடுகிற லாயர் நோட்டீஸ், மரணத்தை தெரிவிக்கின்ற அறிகுறி என்று கருதி அன்று காலையிலே ராஜசபை கூட்டி, நான் ராகவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன், இன்னொரு கல்யாணமும் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். பெருமகன் என்பையின் பிறக்க சீதையான் திருமகள் மனதினை தெரிய கண்டையான், அருமகள் நிறை குணத்து அவனி மாதெனும் ஒரு மகள் மனமும் கண்டு உவப்பது ஆயினி. நிலமகளாயிருக்கிற பெண்மணியை ராகவனுக்கு திருமணம் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன் என்றார். முடிசூட்டு விழா என்பது பொருள். எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த தகவல் அயோத்தி மாநகரமெல்லாம் பரவியது. அப்போதுதான் கைகேசியை தூங்க வைத்துவிட்டு கூனி மேல் மாடியில் வருகின்றாள். ஊரிலே உள்ள ஆரவாரங்களை அறிந்து ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்று தெரிந்து கைகேசியின் பால் சென்று, அம்மா, ஊரிலே பகை வந்து விட்டது, தெப்பர்கள் வந்து ஊரிலே இடர்படுத்துகிறார் என்று சொன்னாள். கைகேசி கேட்டால், வீராவரு வேதமேயன இராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ என்றாள். குனி, வேதம் போன்ற ராமனை மகனாக பெற்ற எனக்கு இடர் ஏது என்றார். ஐயோ, ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா ஆயிற்றே, உன் வாழ்வு வீழ்ந்தது என்றாள். இதை கேட்ட கைகேசி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து, தேய்விலா முகமதி விளங்கி தேசுர தூயவள் உவகை போய் மிக சுடற்கெலாம் நாயகம் அனையதோர் மாலை நல்கினாள். விலை உயர்ந்த முத்து மாலை எடுத்து கூனிக்கு பரிசாக வழங்கினாள் கைகேசி. அதை கீழே எறிந்தாள். ஐயோ, ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்றா, நீ துக்கப்பட வேண்டாமா, ஏன் எனக்கு பரிசு கொடுக்கிறாய் என்று கேட்டாள். அதனை கேட்ட உத்தமையாகிய கைகேசி, ராமனுக்கு மன்னன் முடித்தரித்தாலே நன்மையுண்டொரு காலே, பாமரனே ஊன கண்ணடி பேயேற்றி பழம் நழுவி பாலில் விழுந்தா போல் ஆச்சி. ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையும் ஒரு காலே. குனி, நீங்களெல்லாம் வந்து அரசியலே நுழையலாமா? கண்டவர்கள்லாம் நுழைந்த அரசு உருப்படாது. நீ கூட்டி பெருக்கிற வேலைக்காரி, நீ ஏன் அதை பற்றி பேசுகிறாய்? சீதா கல்யாணம் முடிந்து வருகிற பொழுது சூரியகுலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வந்தாரே, அப்ப யார் வென்றது? சக்கரவர்த்தியா வென்றார்? பரதனா வென்றான்? பரசுராமன் கர்ப்பன் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொரு தாய். பரசுராமன் கர்ப்பன் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி,
பட்டங்கட்ட ஏத்த வண்டி அவண்டி என் கண்மணி ராமனுக்கு மன்னன். ராகவனுக்கு முடிசூட்டு விழா செய்தா 14 உலகங்களும் வாழும் என்றாள் கைகேயி. அவள் சொன்னாள், பெண்கள் உள்ளம் தெரிந்த கூனி, மிதிலாபுரி வறண்ட நாடு, கேகய நாடு வளமையான நாடு. பலமுறை ஜனகர் படையெடுத்து செல்லுவார் கேகய நாட்டின் பேரிலே. அப்ப தசரதர் மாமனாருக்கு உதவியாக போவார். இப்ப ராகவன் அரசு புரிந்தால் மாமனாரோடு சேர்ந்து கேகய நாட்டு மன்னனை கொன்று போடுவான் ராமன். உன் தாய்க்குலமே அழியும் என்றாள். இதை கேட்ட உடனே கைகேசியின் மனம் திரிந்து விட்டது. அந்த வார்த்தை மட்டுமல்ல, அறக்கரி பாவமும் அல்லவர் செய்த நல்லறமும் துறக்க இன்னருள் துறந்தனள் தூய்மொழி மடமான். இரக்கம் இன்மை அன்றோ இன்றி உலகங்கள் இராமன் பறக்கும் தொல்புகழ் அமுதினை பருகுகின்றதுவே. கைகேசியின் மனம் மாறியது. குனி, அரசியல் குழுவிலே நாளைக்கு முடிசூட்டு விழா என்று ஏற்பாடு செய்தார்களே, அதை எப்படி மாற்றுவது என்றார். கூனி கேட்டால், ஆவதும் நம்மாலே அழிவதும் நம்மாலே, ஒரு வினாடியில மாற்றி விடலாம். பெண்கள் நினைத்தால் எந்த காரியம் நிறைவேறாது. சம்பராசுர யுத்தத்திலே மன்னர் பெருமான் உனக்கு 2 வரங்கள் கொடுத்தார். 14 உலகங்களை ஆள வேண்டும் என்று ஒரு வரமும், அடுத்த வரம் ராமன் கானகம் போக வேண்டும் என்று மறுவரமும் வாங்கு என்றார். அந்த வரத்தை வாங்குவதாக கைகேசி தீர்மானம் செய்தாள். நீசன்தான் ஓம் சிலுவை தஞ்சமே ஓந்த நீதி ஆடையே தூய ஊற்றாய் ஆண்டினேன் தூய்மையாக்கேல் மாளுவே. நீழல் போன்ற வாழ்விலே கண்ணை மூடும் சாவிலே கண்ணு கேட்டா லோகத்தில் நடு தீர்வாய் தீனத்தில் பீழ உண்ட மாலையே ஈயுமே.
முருகையா யாழில் இசையோடு உன் தாளினை தொடும் போது யாழில் இசையோடு உன் தாளினை தொடும் போது வேலின் கரத்தோடு கோலமயிலேறி வேலின் கரத்தோடு கோலமயிலேறி பொன்முக வடிவில் ஷண்முக வடிவை பொன்முக வடிவில் ஷண்முக வடிவை இல்முகமாக்கி முல்முகம் காட்டிட இல்முகமாக்கி முல்முகம் காட்டிடையே நிலமமுனம் ஐயா முருகையா ஏழை எங்களை திரி அருளவே இன்னுமே நில
குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள். அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள், அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள். சந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல், சந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல். சந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல், சந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல். வேல் முருகா வேலா வேல் முருகா. அம்பா பேதைக்கிறங்குவது வம்பா, வேறு கதியேது ஜகதம்பா. பேதைக்கிறங்குவது வம்பா, வேறு கதியேது ஜகதம்பா. கண் போல் என்னை வளர்த்த தந்தை, இரு கண் பெற ஏங்கும் என் சிந்தை. கண் போல் என்னை வளர்த்த தந்தை, இரு கண் பெற ஏங்கும் என் சிந்தை. கலக்கம் தீருமோ கருணை வருமோ, கலக்கம் தீருமோ கருணை வருமோ. ஜெகதம்பா பேதைக்கிறங்குவது வம்பா, வேறு கதியேது ஜெகதம்பா. நாகலோகம் செல்றவரை கண் குளிர காண்பேனோ, நாகலோகம் செல்றவரை கண் குளிர காண்பேனோ. ஜெயமெனும் மதுர மொழி கேட்பேனோ, ஜெயமெனும் மதுர மொழி கேட்பேனோ. கனவாமோ இன் திருவுளம் எதுவோ தேவி, இன் திருவுளம் எதுவோ தேவி. ஜெகதம்பா பேதைக்கிறங்குவது வம்பா, வேறு கதியேது ஜெகதம்பா. நம்மையாளும் நாயகியாம் நம் மகமாயி, கண்ணிமை போல காத்திடுவாள் நம் மகமாயி. உமையவளவளே இமவான் மகளே, சமயத்தில் வருபவளவளே எங்கள் சமயபுரத்தாளவளே. நம்மையாளும் நாயகியாம் நம் மகமாயி, கண்ணிமை போல காத்திடுவாள் எங்கள் மகமாயி. அம்மா என்ற
என்று அழைத்தால் போதும் மகமாயி வந்து செம்மையாகவே செல்வமும் தந்து ஜென்ம பாவங்களை வேருடன் களைந்து இம்மாநிலத்தில் இன்பம் தந்திடும் தேவி அவள் தெம்மாங்கு பாட்டினிலே மயங்கிடும் தேவி அவள் அம்மா தெம்மாங்கு பாட்டினிலே மயங்கிடும் தேவி அவள் உலகாடும் உத்தமியாம் நம் மகமாயி தொட்டியம் குளம் வாழும் குலதெய்வம் நம் மகமாயி இசைக்கலையாவும் தந்தருள்வாளே மகமாயி வாழ்வில் நிலையான நிம்மதி தருவாள் மகமாயி செம்மேனியில் பட்டு புடவை பளபளக்கு சிங்கார முகம் தன்னில் குங்குமம் ஜொலி ஜொலிக்கே சென்னாகம் நிமிர்ந்து நின்று முடிதனை அலங்கரிக்க சென்னாகம் நிமிர்ந்து நின்று முடிதனை அலங்கரிக்க அம்மாளும் மாடிய வருவாள் அன்புடனே நம்மை காக்க நம்மையாளும் நாயகியாம் நம் மகமாயி கண்கிமை போல காத்திடுவாளை மகமாயி உமையவளவளே இமவான் மகளே சமயத்தில் வருபவளவளே எங்கள் சமயபுரத்தாளவளே நம்மையாளும் நாயகியாம் நம் மகமாயி கண்கிமை போல காத்திடுவாளன் மகமாயி அம்மா 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 அருள் புரியாயோ ஜெகநாதா நீ அருள் புரியாயோ ஜெகநாதா அனுதினம் உன்னை பணிந்திடும் என் மேல் அருள் புரியாயோ ஜெகநாதா பரம்பொருளாயெங்கும் நிறைந்த வினோதா பாரினில் பேதையா நிலை தெரியாதா பாரினில் பேதையா நிலை தெரியாதா பெரும் துயர் தீர்த்திட இன்னம் வாடா பேரில் தாண்டவம் ஆடிடும் பாதா நீ அருள் புரியாயோ ஜெகநாதா ஞான சம்பந்தம் முன்னே ஓடி வந்தாயே ஞான சம்பந்தம் முன்னே ஓடி வந்தாயே ஞானத்தை பாலுடன் கலந்து தந்தாயே உன்னுடன் சிதைந்த சீராளனை நீயே உருப்பெற செய்து உள்ளம் மகிழ்ந்தாயே நீ அருள் புரியாயோ ஜெகநாதா
முத்தான முருகனுக்கு கோடி வணக்கம். அவன் முழுவதன சந்திரனோ மனதை மயக்கும். அத்தாணி மண்டபமும் அவனுக்கு இருக்கும். அத்தாணி மண்டபமும் அவனுக்கு இருக்கும். அங்கு அழகுடனே நீலமயில் ஆடி கழிக்கும். அங்கு அழகுடனே நீலமயில் ஆடி கழிக்கும். முத்தான முருகனுக்கு கோடி வணக்கம். அவன் முழுவதன சந்திரனோ மனதை மயக்கும். கொத்தான வண்ணமலர் கொடியில் சிரிக்கும். குகன் கோலநகை முன்னதுவும் நாணி இருக்கும். சத்தான செந்தமிழோ சபையில் ஒலிக்கும். சத்தான செந்தமிழோ சபையில் ஒலிக்கும். அது சந்தமுடல் கந்தனையே வேண்டி அழைக்கும். அது சந்தமுடல் கந்தனையே வேண்டி அழைக்கும். முத்தான முருகனுக்கு கோடி வணக்கம். அவன் முழுவதன சந்திரனோ மனதை மயக்கும். சிங்காரனவனுருவில் பொங்கும் இளமை துள்ளும் சேல் போன்ற விழிகளிலே தங்கும் குளுமை. சூரசம்ஹாரன் அவனருளால் தீரும் வறுமை. சூரசம்ஹாரன் அவனருளால் தீரும் வறுமை. அவன் தாழ்பணியும் தொண்டருக்கோ சேரும் பெருமை. அவன் தாழ்பணியும் தொண்டருக்கோ சேரும் பெருமை. முத்தான முருகனுக்கு கோடி வணக்கம். அவன் முழுவதன சந்திரனோ